வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜி டிஆர்பி எக்ஸாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 5 பன்முக கலைஞர் பார்க்கலாம். பன்முக கலைஞர்னா திரு மு. கருணாநிதி அவர்களை பற்றி தான் இந்த பாடத்தில் கொடுத்துருக்கு. இவர் முன்னாள் முதலமைச்சர். இவருடைய இயற்பெயரான மு. கருணாநிதி அப்படின்னு சொல்கிறத விட கலைஞர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு இவருடைய பெயர் ரொம்பவுமே பிரபலமான பெயர். இவரை பற்றி பேராசிரியர் அன்பழகனார் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், பழுமரக் கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், களத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை பதிக்கும் திறமையாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், செந்தமிழுக்கொரு தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம். இது அன்பழகனார் சொன்னது. இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். குழந்தை உள்ள கலைஞர் பார்க்கலாம். கலைஞரோட படைப்புகளில் குழந்தைகளை பற்றி எழுதும் போது அவர் அந்த குழந்தை நிலையிலேயே அந்த படைப்புகளை எழுதியிருப்பார். அந்த வரிகள்லாம் அப்படியே குழந்தைங்களோட மனசில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இவருடைய வரிகளும் அமைஞ்சிருக்கும். அதுதான் குழந்தை உள்ள கலைஞர்னு கொடுத்துருக்கு. புதையல் அப்படின்ற புதினத்தில் தான் இங்கே கொடுத்துருக்க வரிகள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். நானும் தங்கையும் மழையை கண்டாலே மயில் போல குதிப்போம். நானும் என்னுடைய தங்கச்சியும் மழையை பார்த்தாலே எப்படி இருப்போம், நாங்கள் மயில் போல அப்படியே குதிச்சு ஆடுவோம். முன்பெல்லாம் நாங்கள் மழை துளியில் விளையாடுறத விட எங்களுக்கு வேற எதுவுமே ஆனந்தத்தை கொடுக்காது. பாட்டி உள்ளே வாங்க அப்படின்னு எங்களை திட்டி கூப்பிடுற வரைக்குமே நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே நின்றுட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு மழையில் நனைஞ்சிக்கிட்டு தான் இருப்போம். அப்புறம் பாட்டி கூப்பிட்டுட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வெளியே மழையை ரசிப்போம். அந்த மழை துளி கீழே போகுது இல்லையா, அது எப்படி போகும்னா வயல்வெளியில் அந்த தண்ணி போகுது இல்லையா வாய்க்காலில், அதே மாதிரி தான் அப்படியே போகும். அதில் நாங்கள் என்ன விட்டுருப்போம், காகித கப்பல் விட்டுருப்போம். அதை உட்காந்துட்டு ரசிச்சுட்டு இருப்போம். இது யாருடைய வரிகள், கலைஞர் ஐயாவோட வரிகள். இந்த வரிகளை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த 2 பசங்க விளையாடுறது நம்மளுக்கு அப்படியே என்ன வருது, அப்படியே ஞாபகம் வருது. மழை துளி எல்லாம் நம்மளுக்கு எப்படி வருது, கண் முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம உணர்வோம். அந்த சின்ன பசங்களுடைய உள்ளம் போலவே இவர் எழுதியிருக்காரு. அவருடைய ஊர் என்னன்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் எப்படிப்பட்டது, இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான, இசையும் வேளாணுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவமான திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊர் திருக்குவளை, அந்த ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. எப்போன்னா 1924ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 3ஆம் நாள் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா யாருன்னா ஒரு விவசாய கவிஞர் முத்துவேலன். இவங்களுடைய அம்மா யாருன்னா அஞ்சுகம் அம்மையார். அவங்க 2 பேருக்கும் இவர் 3ஆவது மகனா பிறந்திருக்காரு. போராட்ட கலைஞர் பார்க்கலாம். கலைஞர் திருக்குவளையில் தான் அவருடைய தொடக்கப்பள்ளியை முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா திருவாரூரில் இருக்கிற உயர்நிலை பள்ளியில் சேர்ந்திருக்காரு. அங்கே தான் அவருக்கு துணைப்பாடமாக அமைஞ்ச ஒரு புத்தகத்திலிருந்து அவருக்கு வாழ்க்கை திருப்புமுனையாக அமைஞ்சிருக்கு. அது என்ன புத்தகம்னு பார்த்தோன்னா அரசியல் அரிச்சுவடியாக இருந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கும்போது 1921 சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சராக இருந்திருக்கார். யாருன்னு பார்த்தோன்னா நீதி கட்சியை சார்ந்த பனகல் அரசர். அவருடைய சாதனைகளை கூறும் நூல் தான் அது. காலையில் பள்ளி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலையில் என்ன பண்ணுவாருன்னா, வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம். அவர் எழுதிய இந்த பாடலை முழங்கியபடி தெருக்கல்ல மாணவர்களை திரட்டி இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி இருக்காரு. தினைக்கும் திருவாரூர் வீதிகளில் என்ன பண்ணியிருக்காரு, ஊர்வலம் வந்திருக்காரு. அப்போது அவருக்கு வயது 14. இதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த போராட்ட குணத்தோடையே வளர்ந்ததுனால தான் அவருக்கு என்ன வந்திருக்கு, இந்த போராடும் பண்பு வந்திருக்கு. பேச்சு கலைஞர் பார்க்கலாம். கலைஞர்னாவே தெரியும் அவருக்கு பேச்சு திறமை எப்படி இருக்கும்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. இவருடைய சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தந்தை பெரியாருடைய அந்த பகுத்தறிவு கருத்துக்கள்னால் இவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா இவங்களுடைய பேச்சாற்றலும் இவங்களுக்கு கலைஞருக்கு ரொம்பவுமே விருப்பமானது.
மேடை பேச்சினில் பெரு விருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர், இவர் கிராமத்து இளைஞர் அப்படி இருந்த போதும் இந்த மேடை பேச்சுகள்லாம் ரொம்பவுமே என்ன இருந்திருக்கு, அவருக்கு ரொம்பவுமே விருப்பம் இருந்திருக்கு. நட்பு என்னும் தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவு பலராலும் பாராட்டப்பட்டது. அவர் ஒரு தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியிருக்கார். என்னென்னா நட்பு. அது ரொம்பவுமே எல்லாருக்குமே பிடிச்சி பாராட்டியும் செஞ்சுருக்காங்க. இவர் பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக சிறுவர் சீர்திருத்த சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம், அந்த அமைப்புகள்லாம் இவர் தான் தொடங்கியிருக்காரு. தமிழர், தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தம் வாழ்நாளை செலவிட்ட கலைஞர் தான் சென்ற இடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கத்தை, தன் மானத்தை நமக்கெல்லாம் ஊட்டினார். இவர் பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தமிழர், தமிழ்நாடு இதுதான் எப்பவுமே அவர் நினைவுக்கு இருக்கிறது. இதுதான் தன் வாழ்நாள் முழுக்குமே இந்த 3த்துக்காக தான் அவர் செலவிட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி தமிழ் பேசி பேசி மற்ற எல்லாருக்கும் தமிழ் உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. அவருடைய பகுத்தறிவை எல்லாருக்கும் புகுத்தியிருக்காரு. மத ஒருமைப்பாடு, சமூக நல்லிணக்கம், தன்மானம், இது எல்லாமே மக்களிடையே அவருடைய பேச்சாற்றலால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காரு. இவருடைய பேச்சாற்றலுக்கு சான்று பார்த்தோன்னா, இளைய தலைமுறையே எழுவாய், செயற்படு பொருள் பயனிலேயே விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய். இதெல்லாம் யாருடைய வரிகள்? கலைஞருடைய வரிகள். இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திரைக்கலைஞர் பார்க்கலாம். கலைஞர் அவர்கள் நாடகத்துக்கு வசனம்லாம் எழுதிட்டு இருந்தார். அந்த டைமில் இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி ஒரு படத்தை எடுக்கிறதா இருக்குது. அந்த படம் பார்த்திங்கன்னா ராஜகுமாரி. அதில் யார் நடிக்கிறாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிறாங்க. 1947ஆம் ஆண்டு தான் அந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட முழு வசனத்தையும் கலைஞர் அவர்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதேமாதிரி கலைஞர் அவர்களும் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த படம் ரொம்பவுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலைஞரோட கதை வசனத்தில் எம்ஜிஆர், சிவாஜிலாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து பணியாற்றியதில் என்னென்ன படம் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கண்ணன், இதெல்லாம் எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து பணியாற்றிய படங்கள். அதுக்கடுத்தது கலைஞரோட வசனங்கள்லாம் அப்போ பட்டி தொட்டியெல்லாம் ரொம்பவுமே புகழ் பெற்றுச்சு. ஏன்னா அவருடைய வசனங்கள் ரொம்பவுமே அனல் பறக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதில் பேசி நடிச்சிட எல்லாமே புகழ் பெற்றுறாங்க. அப்படிதான் பாவலர் சுந்தரம் கதை எழுதிய பராசக்தி திரைப்படமும் ஒரு திரைப்படம். அதுக்கு வசனம் எழுதினார் கலைஞர். அந்த படம் வெளிவந்த மறுநாள்லேருந்து எங்கே பார்த்தாலும் பராசக்தி பராசக்தி பராசக்தின்னு தான் ஊரெல்லாம் பேச்சாக இருக்கு. அந்த படத்தில் இருக்க வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சிவாஜி அவர்களும் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்தாழமிக்க கலைநயமிக்க வசனங்களுக்கு நம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தார் சிவாஜி. அந்த கோர்ட்டு சீன்லாம் இருக்கும். அந்த காட்சியெல்லாம் சிவாஜி அவருடைய உச்சரிப்பிலும் சரி, அவருடைய நடிப்பிலும் சரி, அந்த வசனங்களும் சரி, அப்போல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் ரொம்பவுமே பாராட்டிகிட்டு இருந்தாங்க அந்த வசனத்தை எல்லாம். இத்தனைக்கும் சிவாஜியோட முதல் படம் தான் அது. அந்த முதல் படத்திலே அவருடைய வசனங்களும் சரி, அவருடைய உச்சரிப்பும் சரி, இவ்வளோ நல்லா இருந்திருக்குன்ட்டு சிவாஜியோட பெருமை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பராசக்தியிலேருந்து தான் கலைஞர் இன்னுமே அவருக்கு திருப்புமுனையாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் உருவான திரும்பி பார், மனோகரா, ராஜா ராணி, இந்த மாதிரியான திரைப்படங்களும் கலைஞர் எழுதியிருக்காரு. இதுவும் நல்லா வெற்றி அமைஞ்சிருக்கு. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்கள் பேசி நடித்தார் சிவாஜி கணேசன். அறிஞர் அண்ணாவோட ரங்கோன் ராதான்ற ஒரு கதைக்கு தான் கலைஞர் வசனம் எழுதி கொடுத்துருக்காரு. அதில் நடித்தது சிவாஜி கணேசன். இந்த படத்தில் மொத்தம் 11 பாடல் இருந்திருக்கு. அதில் 4 பாடலை கலைஞர் தான் எழுதியிருக்காரு. மந்திரி குமாரி அந்த படத்துல இருந்து நிறைய படம் கலைஞரோட பாடல்களும் ரொம்பவுமே புகழ் அடைந்திருக்கு.
மறக்க முடியுமா அப்படின்ற திரைப்படத்தில் வந்த காகித ஓடம் கடல் அலை மேலன்ற பாடல் இப்போவுமே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே பிடிச்ச பாடலாக இருக்குது. வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழ் அடைந்தார் அல்லர் கலைஞர். கலைஞர் வெறும் வந்து இந்த அடுக்குமொழி அந்த வசனத்தால் மட்டுமே அவருக்கு வந்து புகழ் வந்து சேரல. அவருடைய வசனங்கள் எப்படி இருக்கும்னா, கேட்குற எல்லாருக்கும் அப்படியே அப்படியே வந்து இன்பமாக இருக்கும். அப்புறமா சிந்தனைகளையும் வந்து ஊட்டுபவையாக இருந்தது. கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கண்ணன். சமூக கருத்துக்களை பேசிய படங்கள்னா மருத நாட்டு இளவரசி, பணம், நாம் திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசிய படங்கள்னு பார்க்கும்போது மணமகள், ராஜா ராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசியலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள்னா அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. பூம்புகார் படத்தில் இடம்பெறக்கூடிய வசனமான மனசாட்சி உறங்கும்போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. இந்த வசனமும் சரி. ராஜா ராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக அமைந்த வசனம் என்னன்னு பார்த்தோம்னா, நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் அப்படின்ற வசனமும், பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரோட எழுத்து கூர்மையை காலத்திற்கும் எடுத்து சொல்லக்கூடியவை. இப்போ கூட நம்ம இந்த இந்த வசனங்கள்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கோன்னா அதோட பெருமை யாருக்கு சேரும்? கலைஞர் அவர்களுக்கு தான் சேரும். எத்தனையோ பழைய படங்கள் இருக்கு. ஆனால் இந்த வரிகள்லாம் நம்ம இன்னுமே நம்மளுக்கு நினைவு இருக்குதுன்னா இது அவருடைய எழுத்தாற்றில் தான் வந்து சேரும். 1947ஆம் ஆண்டு 23வது வயதில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜ தொடர் வரையிலும் நிறைவாய் எழுதினார். அவர் 1947ஆம் ஆண்டு தொடங்கின அவருடைய திரைப்பயணம் ராமானுஜர் வரைக்குமே வந்து அவர் எழுதிட்டு இருந்திருக்காரு. இதழியல் கலைஞர் பார்க்கலாம். திராவிட இயக்கத்தின் பல தலைவர்கள் அவங்க இதழ் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க. அப்படி பார்த்தா அண்ணாவும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, நிறைய இதழ்கள்லையும் பணியாற்றியிருக்காரு. இவர் கலைஞர் சின்ன வயசுலேயே மாணவ நேசன் அப்படின்ற ஒரு கையெழுத்து ஏட்டை நடத்திட்டு இருந்திருக்காரு. அதோட பயிற்சினால, அதோட ஊக்கத்தினால அவர் அண்ணாவின் திராவிட நாடு அப்படின்ற இதழில் முதல்ல கட்டுரை எழுத தொடங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு வயசு என்ன? 18 வயசு தான். அதே ஆண்டு முரசொலி வெளியீட்டு கழகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்கியிருக்காரு. முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாக தொடங்கி அதுக்கு அடுத்தது வார இதழாக மாற்றியிருக்காங்க. அப்புறம் அது நாளேடு இதழாக மாறி இருக்கு. இன்றைக்கும் அது என்ன இருக்கு, முரசொலி இதழ் வந்து இன்றைக்குமே வந்து நாளேதழ் நம்ம பார்க்குறோம். சேரன் அப்படின்ற ஒரு புனைப்பெயரில் தான் அவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் தான் அவர் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காரு. அந்த எழுத்துக்கள் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதன் மேலே ரொம்பவுமே நம்பிக்கை வச்சு இருந்திருக்காரு கலைஞர். அவருடைய எண்ணங்களையும் சரி, அவருடைய விருப்பத்தையும் சரி, தமிழனுடைய அதாவது கடைக்கோடி தமிழனுக்கும் எடுத்து செல்லணும்னா அதுக்கு முக்கியமாக அவர் நினைக்கிறது என்னென்னா, உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதிய கடிதங்களை தான். கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்களோ, அவருடைய பேச்சுக்களை வந்து நேரடியாக உட்கார்ந்து பார்க்கும்போது நம்ம எப்படி வந்து ரசிப்போமோ அதே மாதிரி தான் அவருடைய எழுத்துக்களும் சரி, அவருடைய கடிதங்களும் வந்து அதே மாதிரி உணர்வு தான் நம்மளுக்கு கொடுக்கும். படிக்கிறவங்க எல்லாரையுமே வந்து வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. இயற்றமிழ் கலைஞர் பார்க்கலாம். இயற்றமிழ் கலைஞர் பார்க்கலாம். மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரரான மலேய கணபதி என்பவர் ஆங்கிலேய அரசால் தூக்கிலிடப்படுகிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ற ஒரு சிறிய கட்டுரை நூலை வந்து அவர் எழுதுறாரு. அப்போ அவருக்கு வயசு என்னன்னு பார்த்தோன்னா 22. அந்த டைமில் நம்ம ஒரு இந்தியனுக்கும் இருந்த ஆங்கிலேயர் மீதான எதிர்ப்பை இவர் அந்த வயசுலேயே வெளிப்பட்டிருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இவருக்கு தமிழ் மீது தீராத பற்று இருக்குது.
நிறைய வந்து இலக்கியத்திலையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. என்னென்னது நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு, இந்த மாதிரி பல சிறுகதைகளையும் எழுதியிருக்காரு. ரோமாபுரி பாண்டியன், பொன்னார் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை வரலாறான நெஞ்சுக்கு நீதின்ற தலைப்புல 6 பாகங்களா அது வெளியிட்டிருக்காரு. இவருக்கு தமிழ் ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காரு, உரை எழுதியிருக்காரு. சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பியம் பூங்கா, இதெல்லாம் அவருடைய உரைதான். இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூலே கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா. இதில் 142 தொல்காப்பிய நூற்பாக்கள் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு அதில் 100 தலைப்புகளில் 100 மலர்களாக தான் உரையினை அவர் எழுதியிருக்காரு. இதில் 150க்கும் மேற்பட்ட உவமைகளை அவர் அந்த உரையில் சேர்த்திருக்காரு. எடுத்துக்காட்டு பார்க்கும்போது, நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன. எப்படி நெல்லிலிருந்து அரிசி வெளி வரும்போது அப்படியே வெள்ளை கலரில் நம்மளுக்கு தெரியுதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய வெள்ளை விழிகளின் இமைகளில் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வல்லினம், மெல்லினம், இடையினம் இதெல்லாம் ஒன்றுபட்டு தமிழ் என்றே தகத்த காய ஒளிபரப்பிடும் போது தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பாழ்பட்டு கிடப்பது நியாயந்தானா அப்படின்ற அவருடைய எழுத்துக்களை பார்க்கும்போது, ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தமக்குள் பிளவுபட்டிருப்பதை கூறிய விதம் கலைஞருடைய எழுத்துக்கள் மிகவுமே சிறப்பாக இருக்கும். கவிதை கலைஞர் பார்க்கலாம். கவியரங்குகளே தமக்கு இளைப்பாறும் இந்நிழல் சோலைகளாயின. கலைஞருக்கு கவியரங்கு தான் அவர் இளைப்பாறக்கூடிய ஒரு சோலை வனம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இப்போ நம்ம சோலை வனம்னா எப்படி இருக்கும், பூக்கள்லாம் இருக்கும், தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கே இளைப்பாறும் போது ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் கலைஞருக்கு கவியரங்குன்றது அந்த சோலை வனம் மாதிரி இருந்திருக்கு அவருக்கு. இப்போ கவியரங்குன்னு சொல்லும்போது என்ன, கவிஞர்கள் மட்டும் கூடும் அரங்கம் தான் கவி அரங்கம்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல இந்த கவிஞர்கள்லாம் கூடி அந்த பாடல்கள், அந்த கவிதைகள்லாம் பார்த்தோன்னா, நிறைய படித்தவங்க, அந்த எழுத்தாற்றல் மிக்கவங்களுக்கு தான் அந்த பாடல், கவிதைகள் அதெல்லாம் வந்து புரியும். ஆனால் கலைஞர் அந்த டைம்ல கொண்டு வந்த அந்த பாடல், கவிதைகள் எல்லாமே பாமர மக்களுக்கும் புரியும்படியாக தான் அவருடைய கவிதைகள் அமைஞ்சிருக்கு. இவர் இயற்றிய கவிதைகள் எல்லாம் 9 தொகுதிகளா வெளிவந்திருக்கு. புறநானூற்று தாய் அப்படின்ற தலைப்புல வந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்னரும் கவிதையை படிக்க படிக்க நெஞ்சில் சந்தம் எழும் சிறு சிறு சொற்களாய் அமைந்த கவிப்பூ இது. இந்த 8 சுவை பிட்டு தமிழ் கட்டி தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டு கொடி கொற்ற குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே. எவ்வளோ அழகா வந்து அவரு இதை எழுதியிருக்காரு இந்த வரிகளை. அறிஞர் அண்ணா இருந்த பிறகு இவர் பாடிய ஒரு இரங்கப்பா வந்து வானொலியில் ஒலிச்சிருக்கு. அதை பார்க்கலாம். கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடி கொண்டுன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை, கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏந்தன்னா எமக்கு இதயம், கடற்கரையில் காற்று வாங்கியது போதும் அண்ணா, எழுந்து வா எம் அண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா அப்படின்ற ஒரு இருங்கப்பா தான் அவர் எழுதியிருக்காரு. இது அந்த டைமில் ரொம்பவுமே வந்து எல்லா மக்களுக்கிட்டுமே வந்து ஒரு உணர்ச்சியை வந்து உண்டாக்கிச்சு. கட்டுமான ஆர்வலர் கலைஞர். இவருக்கு திருவள்ளுவர் மீது ரொம்பவுமே வந்து தீராத பற்று இருந்திருக்கு. அதனால தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் வள்ளுவர் கோட்டம், தெற்கெல்லையில் குமரி அதாவது கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தது கலைஞர் அவர்கள் தான்.
வள்ளுவர் கோட்டத்துல திருவாரூர் கோயில் தேரோட மாதிரியில வந்து அங்க அமைச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த தேர்ல திருவள்ளுவரின் சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதன் கருவறை வாயிலில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இங்க இருக்கிற அரங்கம் குறள் மணிமாடம் அப்படின்ற பெயர்ல வந்து அதுல 1330 குறப்பார்க்குகளும் அங்க என்ன பண்ணியிருப்பாங்க, செதுக்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டதே பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளன. நூல்கள் படிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள்ல முதல்வர் கலைஞர் திறந்து வச்ச நூலகம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடமிருந்து கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடம் முழுமையாக கிடைத்துவிடும் என்பர். அதாவது நம்ம கலைஞர் வந்து நிறைய கட்டுமான பணிகளை செஞ்சிருக்காரு. செந்தமிழ் கலைஞர். இயல், இசை, நாடகம் இந்த முத்தமிழும் வந்து முத்திரை பதித்தவர் தான் யாருன்னா கலைஞர். அதனால்தான் அவருக்கு என்ன பேர், முத்தமிழ் அறிஞர் என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. இவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்த காலத்துல தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல செயல்களை அவர் என்ன பண்ணியிருக்காரு, மேற்கொண்டிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா மனோன்மணியம் சுந்தரரானின் நீராறும் கடலொடுத்த அப்படின்ற பாடலை அரசு விழாக்கள் அனைத்திலும் என்ன பண்ணணும், வாழ்த்து பாடலா பாடணும்னு சொல்லிட்டு இவர் தான் அமைச்சிருக்காரு. அதோட கல்வித்துறையை பள்ளி கல்வி, உயர்கல்வின்னு 2ஆ பிரிச்சு தமிழ் வளர்ச்சி துறைன்ட்டு ஒரு புதிய துறையை உருவாக்கியது நம்ம கலைஞர் அவர்கள் தான். 2010ஆம் ஆண்டு கோவையில தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் அவர்கள் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம்ன்ற பாடலையும் இயற்றியிருக்காங்க. இது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்து நிறைய பேர் பாடியிருப்பாங்க இந்த பாடலை. 3 தலைமுறைகளை சேர்ந்த இசை கலைஞர்கள் பங்கேற்றனர். 3 தலைமுறைகள் சேர்ந்து பாடின பாடல் தான் இந்த பாடல். இம்மாநாட்டின் இலச்சினையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையின் கீழ் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்லோகனையும் அவரு பொறிச்சிருப்பாரு. என்றுமுல தமிழில் இன்றுமுல கலைஞர். கலைஞரோட தமிழ் பெருமைகளையும் அவர் அது மேல இருந்த பற்று, அது மேல இருந்த காதல், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ் மீது நம்மளுக்கும் இன்னுமே வந்து அதிகமான ஆர்வம் வருது. அவர் வந்து இந்த தமிழ் பெருமிதங்களை எல்லாம் மீட்டெடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக அவர் வாழ்நாள் முழுதும் அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லா வந்து தமிழுக்காக தான் அவர் அர்ப்பணிச்சிருக்காரு. அவர் எழுதி நிறைய எழுதியிருக்காரு. லட்சக்கணக்கான பக்கங்களை எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவர் அளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் இங்க மிக குறைவு. அவருடைய வாழ்க்கையில பல காலங்கள் எழுத்துக்களுக்காகவே அவர் அது தமிழ் மொழிக்காக தான் அவர் செலவிச்சிருக்காரு. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றிற்கு சான்றாக வாழ்ந்த கலைஞர் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தமது 94வது வயதுல அவரு இறந்துட்டாரு. அவர் இறந்தாலும் அவருடைய படைப்புகள் இன்னும் தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு வந்து தமிழ் உணர்வை இன்னும் ஊட்டிக்கிட்டு தான் இருக்கு.